என்னை அவர் நடத்துவதா என் வாழ்வில் இடரில்லை. என்னை அவர் நடத்துவதா என் வாழ்வில் இடரில்லை. அவர் வசனம் ஜீவம் கால்களுக்கு, அவர் வார்த்தை பாதை வெளிச்சமாமே. அவர் வசனம் ஜீவம் கால்களுக்கு, அவர் வார்த்தை பாதை வெளிச்சமாமே. Praise the Lord. இந்த கால ஓளை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 7:10. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்தினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து பேதுருவுக்கு பின்பு சபை பலப்பட்டு சீஷர்கள் பெருகினார்கள். அதன் பின்பு ஸ்தேவான் எழும்பி தேவனுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு தெய்வம் என்று சொல்லி திருஷ்டாந்தரமாக தைரியமாய் பிரசங்கித்து அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் நடத்தின ஒரு தெய்வ மனிதன். பொறாமை கொண்டு அவனை கல்லெறிந்து அவனை கொலை செய்தார்கள். அந்த மரண நேரத்தில் தன்னை விரோதமாய் தன்னை கொல்ல வந்த அந்த யூத சமுதாய மக்களுடைய ரட்சிப்புக்காக போராடின மனிதன். அந்த மரண நேரத்தில் அவர்களுக்கு அவனை உபதேசித்து சொன்ன வார்த்தை இது. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் ஜீவனை, தங்கள் குடும்பத்தை இப்படி இழந்துதான் இந்த கிறிஸ்தவத்தை இன்று உங்களுடைய கரத்திலும் என் கரத்திலும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? இது ஒரு சிந்தனைக்கு. எங்கே யோசேப்பை குறித்து சொல்லுகிறார்? தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்தினின்றும் அவனை விடுவித்து, ஆமென். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்தினின்று அவனை விடுவித்து. இதை வாசிக்கும் போது, கேட்கும் போது இது அப்படியே நமக்கு நடக்குமானால் நலமாய் இருந்திருக்கும். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் சற்று கவனிக்க வேண்டும். நேரமின்மை. சுருக்கமாய் நான் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஊழியர்கள், உங்கள் சபையிலே, நானும் பல தடவை என் சபையில் இதை பிரசங்கித்திருக்கிறேன், வேறு வேறு கண்ணோட்டத்தில் போல் நீங்களும் இந்த செய்தியை கேட்டு இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன். தன் சொந்த சகோதரர்கள், தன் சொந்த குடும்பம் அவனை பகைத்து, அவனை விரோதித்து, அவனை தூரப்படுத்தி விற்று போட்டார்கள். அடிமையாக்கப்பட்டான். அவனை குழியிலே போட்டார்கள். குழியிலே போடும்போது அவன் தன் சகோதரனிடத்துல கொஞ்சம் கூட கெஞ்சிலங்க. ஏன்னா அவனுக்கு தெளிவு இருந்தது. இந்த வசனத்தை, இந்த சொப்பனத்தை வசனமாக, வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணி தன் மனதிலே தன் இருதய பலைகளை எழுதினான். அந்த தைரியத்துல தான் குழியில என்ன போட்டாலும், அண்ணமார்களா, நான் எங்க இருக்கிறனோ அங்கே என் பாதத்துக்கு கீழ் நீங்கள் இருக்கணும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம், தெய்வம் கொடுத்த தரிசனம், தெய்வம் என்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. நிச்சயம் இதை நிறைவேற்றுவார்.
தன் தகப்பன் யாக்கோபினாலே அவனுடைய தகப்பன் ஈசாக்கு, அவனுடைய தாத்தா ஆபிரகாமை தெய்வம் நடத்தினதை குறித்து யோசேப்புக்கு கண்டிப்பாய் சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் அவன் கற்றுக் கொடுத்தான். பிள்ளைகள் அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்து என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி யாக்கோபு யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அத்தனை பேருக்கு இல்லாத வெளிப்பாடு யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பு அதை வார்த்தையாய் தன் மனதில் வைத்தபடினாலதான் உபத்திரவத்திலும் கர்த்தரை சார்ந்து நின்றான். விட்டு போட்டாங்க, எகிப்து கொண்டு போகப்பட்டான். கெஞ்சில, சரணடையில, காம்ப்ரமைஸ் ஆகல. அவனுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் நீ அங்க வந்து என் காலுக்குள்ள நிக்கணும். இதுதான் தெய்வம் என கொடுத்தது. இந்த கால ஓலை நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். இப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த வசனத்தின் மேலே, தெய்வத்தின் மேலே அவனுக்கு இருந்தபடினாலதான் எங்கே ஸ்தேவான் அந்த வார்த்தையை சொல்லுகிறான், தேவன் அவனோடு இருந்து. ஏன்? தேவனுடைய வீட்டிலே தெய்வம் இருப்பார். பவுல் சொன்னது போல நீங்களும் நானுமே ஆலயமாய் இருக்கிறோம். கட்டடம் அல்ல, நம்முடைய சரீரம் அல்ல, நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயம் தெய்வம் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. சுத்தமாய் இருந்தா தெய்வம் இருப்பார். வசனம் இருக்கு, தெய்வம் அவனோடு கூட இருந்தார். தரிசனத்தை விடவில்லை. இவ்வளவு போராட்டம் வந்தும், எகிப்திலே போராட்டம், நிந்தை, அவமானம், தேவையற்ற பழிச்சொல், தேவையற்ற குற்றச்சாட்டு, சிறைப்படுத்தினார்கள். சோர்ந்து போகல, வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். அதனால தான் தேவன் அவனோடு கூட இருந்தார். அதிகாமத்தில் நாம் வாசிக்க முடியும், அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் சித்திக்க பண்ணினார். அவன் செய்கிறதையெல்லாம் அவன் கைட்டு செய்கிற ஒவ்வொன்றொன்றையும் ஆசீர்வதித்தார். இந்த கால ஓலை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான தெய்வ சபையே, தேவ ஜனமே, உழைக்காரனாய் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். தைரியமாய் போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு இந்த ரட்சிப்பு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பை பரலோகம் தியானமாய் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையில நாம் அதை பெற்றிருக்கிறோம். நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் போங்க, உங்களுடைய எல்லா போராட்டத்தை நின்றும், இந்த வசனத்தின்படி எல்லா உபத்திரவத்தை நின்றும், எல்லா இக்கட்டான சூழ்நிலை நின்றும் உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவர். உங்களுடைய வேளையில நிச்சயம் உயர்த்துவார். வசனத்தை பிடித்து பொறுமையாக காத்திருங்க. எப்படி இந்த யோசேப்பு எகிப்தின் தேசம் அனைத்திற்கும் அவன் அதிகாரியாய் மாறினானோ, அப்படி கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்த போதுமான தெய்வமாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவனோடு கூட இருந்தபடினால எல்லா உபத்திரவத்தை நின்று அவனை விடுவித்தார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். வசனத்தை சார்ந்து வாழும்போது ஒரு தெய்வீக ஞானம் வெளிப்படும். கர்த்தர் அதை யோசேப்புக்கு கொடுத்தார். கால ஓலை அந்த தெய்வம் உங்களுக்கும் அக்கிருபைகளை நல்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையோ நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபித்தீர்களோ, யாருக்காகலாம் வேண்டினீர்களோ, அக்காரியத்திலெல்லாம் அவருடைய உபத்திரவத்தை நின்று அவர்களை விடுவித்து கர்த்தரே அவர்களோடு இருந்து அவர்களை நடத்த போதுமான தெய்வமாய் இந்த கால ஓலை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. யோசேப்பை நடத்தின தெய்வம் உங்களையும் நடத்தட்டும் என்று சொல்லி உலகாரனாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நாம் செபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை ஒரே உம்முடைய கிருபைகள் புதிதப்பா. காலைதோறும் உம்மை தேடுகிறோம். கிருபையினாலே நிரப்பும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:10 தேவன் அவனோடு கூட இருந்து அவனுடைய எல்லா உபத்திரவத்தினின்று அவனை விடுவித்தார் என்ற அந்த வசனத்தின்படி இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை, இவருடைய போராட்டத்தை நின்று, இவருடைய வியாதி நின்று, இவருடைய ஆண்டவரே கர்த்தாவே எல்லா நெருக்கத்தை நின்று, பிசாசின் கிரியை நின்று, வியாதியின் நின்று, கஷ்டத்தை நின்று, பண நெருக்கடியின் நின்று கர்த்தர் இவர்களை விடுவித்து இவர்கள் சபைக்கும் அநேகருடைய ரட்சிப்புக்கும் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யோசேப்போடு நீர் இருந்தபடினாலே
அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணினே, அவன் செய்வதையெல்லாம் சித்திக்க பண்ணினது போல பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் தேவனே இவர்களோடு இருந்து அதை ஆசிர்வதித்து அதில் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகச் செய்யும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதுவானாலும் உங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். உங்களுடைய எல்லா ஆதரவுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.